ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் வழக்கம் போல் கள்ளக்குறிச்சிக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கும் ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய அப்டேட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வாரம் அடுத்த வாரம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே தான் போகிறாங்க. ப்ராசஸ் போயிட்டுருன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் கமெண்ட் நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் தினம் ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் இப்போ கூட நான் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஆனால் கரண்ட்லி பிஸின்னு தான் வருது. ஏன்னா நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணிட்டுருக்கான், ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ரொம்ப பேர் மன உளைச்சல் ஆளாகி சென்னைக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. நான் கூட பிஸின்னு தான் வந்துச்சு ஏன்னா ஃபோன் பண்ணும்போது. ஸோ அதிலே தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது ரிசல்ட்டு எப்போ தான் வரும், அதாவது வருமா வராதா அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ ரிசல்ட்டுக்கு ரொம்ப அப்டேட் கொடுத்தாச்சு. ஆனால் என்ன தகவல் வருதுன்னா, ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர இந்த மந்த் வரும் அடுத்த மந்த் வரும்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ரிசல்ட்டு வந்த பாடில்லை. ஸோ ரிசல்ட்டு வருமா வராதா, அதாவது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ என்னோடய கேள்வி அதுதான் இப்போதைக்கு. ஆனால் பாருங்கள், ரிசல்ட்டு லேட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு இது அரசு தலையீடு இருக்குது, அரசியல் கட்சிக்காரங்க தான் இதை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. ஒருத்தர் நான் அதுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு போன 2-3 வீடியோ சொல்லியிருந்தேன். ரேஷன் ஷாப் ஒர்க்கர்ஸ் நான் எனக்கு சப்ஸ்கிரைபர் உங்கள் கரண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அரசு தலையீடு கிடையாது, அதை நான் நிப்பாட்டி வைக்கல, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இதெல்லாம் பணி நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது, அது மாதிரி தான் வருது, அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அரசு தலையீடு கிடையாது அப்படிமா சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை நிறைய பேர் காசு கொடுத்து வச்சுருக்கிறாங்க, நிறைய பேர் கட்சி அடிப்படையில் மூவ் பண்ணுறாங்க, அதனால் அந்த கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால் நிப்பாட்டிச்சிருக்காங்க, இதுதான் காரணம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்யின்றே தெரியலை. நிறைய அப்டேட்டு உங்களுக்காக கொடுத்துட்டேன். வெறும் வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் நமக்கு அப்டேட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வேறு வழி இல்லை. அதாவது ரிசல்ட்டு ரொம்ப தள்ளி போயிட்டு தான் இருக்குது, வேறு வழி இல்லை. நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது உங்கள் ரிலேட்டிவ் ஏதாவது ஒர்க் பண்ணாலோ அல்லது கவர்மெண்ட் ஸ்டாஃப் எது இருந்தாங்களோ அதை வச்சு மூவ் பண்ணுங்கள். அதாவது என்ன உண்மையான நிலவரம் அப்படின்ட்டு விசாரிங்க. அல்லது நேரடியாக போய் அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க, ரிசல்ட்டு வராது, அதாவது புதுசாக நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ புதுசாக நோட்டிஃபிகேஷன் இனியும் விட மாட்டாங்க. இந்த 2 மாவட்டத்துக்கு நிலுவையில் இருக்குது. ஸோ இந்த நிலுவையில் உள்ள மாவட்டத்துக்கு விட்டுட்டு தான் புதுசாக விடுவாங்க. அது இந்த வருஷம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரொம்ப காலதாமதமாகி போச்சு. இனி புதுசுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த 2 மாவட்டத்துக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிஞ்சது. ஸோ அரசு தலையீடு மட்டும் தான் இருக்குது, அதனால தான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பேச முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது உண்மை எது பொய்ன்னு ஓப்பனாக சொல்கிறேன்னு தெரியாது. ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் அரசியல் கட்சிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பண்ணலை, டிபார்ட்மெண்ட் வைஸில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதான் ப்ராசஸ் போயிட்டுருன்னு சொல்கிறாங்க, விட்டுருவாங்க, இந்த மந்த் வரும் அடுத்த மந்த் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு டேட்டும் வித்தியாசமாக சொல்கிறாங்க. அதை நிறையவே சொல்லியிருக்கேன் வீடியோவில் உங்களுக்கு. இந்த மந்த் எண்டுன்னு சொன்னாங்க, அப்புறம் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்னு சொல்கிறாங்க, ஆகஸ்ட் செகண்ட் வீக்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போயிடறாங்க, தவிர ரிசல்ட் வந்த பாடு இல்லை. ஸோ நீங்கள் தான் மூவ் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஒன்றும் போராட்டம் பண்ணுற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கெலாம் வழி இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்தந்த மாவட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு மினிஸ்டர் ஆஃபீஸில் ஏதாவது ஃபோன் பண்ணி கேளுங்க, அல்லது ஹெட் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த அந்தந்த ஆஃபீஸில் போய் பக்கத்தில் லோக்கலில் உள்ளவங்க ஒரு மினிமம் 2-3 பேராவது போய் மனு மாதிரி கொடுங்க, அல்லது மினிஸ்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது அதிகமாக ப்ரெஷர் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வரும், வேறு வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் விழுப்புரத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டார். அதாவது கிட்டத்தட்ட எங்களுக்கு 4-5 வருஷமாக நிறைய வேலைவாய்ப்பு வந்துமே எங்களுக்கு முழுசு அந்த வேலையே கிடைக்கல. நிறைய நோட்டிஃபிகேஷன் விட்டு ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. அதாவது நிறையா வேக்கன்சி சொன்னாங்க. ஸோ எந்தெந்த வேக்கன்சின்னு எனக்கு தெரியலை. அதாவது பஸ் டிரைவர்லேருந்து இந்த மாதிரி வேக்கன்சி, அப்புறம் விஓ அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி, அப்புறம் ரேஷன் ஷாப் இது மாதிரி 3-4 நோட்டிஃபிகேஷனை விட்டு திரும்ப அதாவது திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அதாவது திரும்ப அந்த வேலைக்கே கிடைக்கல அப்படி ரொம்ப வருத்தப்பட்டார். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஜாப் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அதாவது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா. இப்போ நானும் எதிர்பார்த்துருந்தேன், எனக்கும் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். அதாவது நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்து தான் இருக்கேன். ஆனால் இதுவே முழுசாக நம்பிட்டு இருக்காமல் நீங்கள் கொஞ்சம்
நிறைய பேர் என்கிட்ட அப்டேட் கேட்டாங்க. அதனால தான் நிறைய அப்டேட் கொடுத்துருந்தேன். இருந்துமே வந்து நம்ம அப்டேட் வந்து பிரோஜனமாக இருந்தாலுமே வந்து ரிசல்ட் வரல. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மேலும் 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 வந்து வீடியோ போட்டு மற்றவங்கள மாதிரி நான் ஏமாற்ற விரும்பவில்லை. அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்லலை. கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் இது மட்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஜாப்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஆப்ஷனை வச்சு ஒதுக்கி வைங்க. இதிலே ரொம்ப மன உளைச்சலாக மன கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து இதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய அட்வைஸ் நிறையா பண்ணியிருக்கிறேன். இந்த ஜாப் வந்து ப்ராசஸ் எப்படின்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. 50% வந்து மார்க் அடிப்படையில், 50% உங்களோட இன்டர்வியூ பேசிக் பண்ணி தான் எடுப்பாங்க, நல்லா தெரியும். ஆனால் முந்தியில் அப்படி கிடையாது, வெறும் இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ அப்போது உள்ள காலகட்டத்தில் வந்து நானே விசாரிச்சிருக்கிறேன். அதாவது அப்போ வந்து அந்தந்த துறையில் வந்து மினிஸ்டர் லெவல்லையோ அல்லது டிபார்ட்மெண்ட்டில் ரெக்கமெண்ட் உள்ளவங்க தான் நிறைய பேர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. எனக்கே தெரியும். நம்ம எங்கள் ஊரில் எங்கள் லோக்கல்லே வந்து நான் விசாரிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எல்லாம் 15% மார்க் இருக்க அடிப்படையில் வந்து உங்களுக்கு அதாவது அது காசு கொடுத்து போகிறாங்களா அல்லது ரெக்கமெண்டில் போகிறாங்களான்றது இது வரைக்கும் ஆச்சு. நம்ம வந்து எதுவுமே உண்மையை வந்து நம்ம எடுத்து சொல்ல முடியலை. உண்மை தெரிஞ்சாலும் அது வீடியோ சொல்ல முடியலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நானே வந்து இந்த ஜாப் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது மினிஸ்டர் லெவலுக்கெல்லாம் போயெலாம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே நமக்கு கிடைக்கல. ஏன்னா ஒன்று வந்து உண்மையாக அதாவது மார்க் அடிப்படையிலையோ இன்டர்வியூ அடிப்படையிலையோ வந்து போகிற மாதிரி இருந்திருக்கும். அல்லது எந்த வழியில் போச்சோன்னு தெரியல. ஆனால் நான் ட்ரை பண்ணியுமே எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னு என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்மையான முறையில் போயிருக்காங்களா என்னென்னு தெரியல. அது எனக்கு எந்த உண்மை எது நிலவரமோ எதுவுமே நமக்கு முழுசு சொல்ல முடியாது. ஸோ இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னா அப்டேட் வந்து கண்டிப்பாக கிடச்சி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னடா இது எந்த கண்டென்ட்டும் இல்லாமல் உளறானு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் வந்து நிறையா வந்து இந்த ஜாப்பில் வந்து பார்த்துட்டேன். என்னோடய லைஃப்பில் நிறைய நான் வந்து அதாவது என்ன சொல்கிறது, திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மினிஸ்டர் லெவல்லாம் போய் இந்த ஜாப்புக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வந்து போயுமே வந்து இந்த ஜாப் எனக்கு கிடைக்கல. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் கேர் பண்ணி இந்த ரிசல்ட்டுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மற்ற இது வந்து அந்த அரசு தலையீடு காசு கொடுத்து போகிறாங்க அப்படின்ட்டு எதுவும் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வீண் வேலை. ரிசல்ட்டுக்காக அப்டேட் எதிர்பாருங்க. நானும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வந்து ரொம்ப வந்து இந்த இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது பிடிச்சிருந்து எடுத்துக்கோங்க. பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, நீங்கள் கழுவி ஊற்றிக்கிங்க, பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ரிசல்ட்டுக்காக நான் வந்து உங்களுக்காக நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். இன்னும் கண்டிப்பாக விட மாட்டேன். கண்டிப்பாக ரிசல்ட்டுக்காக அப்டேட் கொடுப்பேன். ஆனால் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகுற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் வேறு எதாவது மூவ் பண்ணி ஒரு தொழில்லையோ அல்லது பிஸ்னஸ்லையோ அல்லது ஏதாவது வேறு கவர்மெண்ட் ஜாப்லையோ ரெடி பண்ணுங்கள். இது ஆப்ஷனாக வைங்க. திரும்ப சொல்கிறேன். இதுக்குன்ட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து 1000 நம்ம ரெக்கார்டுக்கு கொடுத்தாலும் வந்து போதாது. இன்னும் வந்து ரெக்கார்டு கிடச்சிது அப்படின்னா அதாவது ஜேஆர் ஆஃபீஸில் அல்லது ஹெட் ஆஃபீஸில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது மட்டுமே வெறும் ஒரு அப்டேட்டை கொடுத்து நம்ம வந்து ரிசல்ட்டு வாங்க முடியாது. ரிசல்ட்டு உங்கள் வரும்போது தான் வரும். வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல அப்டேட்டோட கண்டிப்பாக சந்திக்கிறேன். நம்ம பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.